தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்குழுக்கு முன்பாகவே இந்த போஸ்டர் அடிக்கிற சம்பவம் நடந்தது. புசி ஆனந்த் தான் அடுத்த முதல்வராகணும் அப்படிங்கிற போஸ்டர்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன். ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு. இதெல்லாம் ஆர்வ கோளாறு வேற இல்லை. முதல் முறை கட்சி, முதல் முறை அரசியல் அனுபவம் வேற ஒன்றும் கிடையாது. இதில் பெரிய பிளவு, 2 அணி, 2 டீமு, உள்குத்து, சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு நாவலர் நெடுஞ்செழியனா கலைஞராங்கிற சண்டை வந்துருச்சுங்கிற அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது. இந்த கேரக்டர் என்னடா பண்ணுறது? அப்படியே அந்த தீர்மானத்துக்கு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17 தீர்மானம். இது ஆஸ் யூஷுவல் வந்து அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் வந்து பொதுவெளிகளில் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுதான் அவங்களுடைய கொள்கையாகவும் வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி வேற எதுவும் கவனம் பெற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுச்சா? ஒன்றுமே தோணலை. வழக்கமான சம்பிரதாயம், ஈழப்பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தணுங்கிறது உட்பட எல்லாமே வழக்கமாக ரொம்ப முன்னாடி, இதற்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் விட்ட தேர்தல் அறிக்கைகள், ஒவ்வொரு கட்சியும் விட்ட மாநாட்டு தீர்மானங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளப் பண்ணி இன்றைக்கி எதெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வரிசையை அடிக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 17 தீர்மானம் போட்டு வச்சுருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. இன்னைக்கு கவிப்பேரரசு வைரமுத்து பிறந்த வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வைகை அணைக்கு உள்ள இருக்கு. அவர் வீட்டை போய் பார்க்கணும்னா வைகை அணைக்கு உள்ளதான் அவர் முங்கணும். நாம் அனைவரும் வாழ்த்த பிறந்தவர்கள். வாழ்க்கை வாழுவதற்காக அல்ல, வாழ்த்த மட்டுமா? அது மட்டுமல்ல, ஓழ்த்தவும் தான். ஓழ்த்தும் நம் பாரம்பரியத்தின் ஒரு அங்கம் தானே. அதை பற்றி பேச குழுமி இருக்கிறது இந்த கூட்டம். வகுப்பு வாரியம் அந்த சட்ட திருத்தம், அதுக்கு எதிர்ப்பு. வக்ஃபு வாரியத்தில் என்ன பிரச்சனை சொல்லுங்க? திருச்சியில அந்த ஒரு ஊரே வந்து வக்ஃபு வாரியத்து சொந்தம்ன்றாங்க, ஒரு கோயிலே சொந்தம்ன்றாங்க. பதில் சொல்லுங்க. அதுக்கு தீர்வு சொல்லட்டும். அண்ணன் விஜய் சொல்லட்டும், அண்ணன் ஆதவர்ஜனா சொல்லட்டும், சிடி நிர்மல்குமார் சொல்லட்டும், ராஜ்மோகன் சொல்லட்டும், பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லட்டும், யாராவது ஒரு பெருமானார் சொல்லட்டும். போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.